Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Cooku with Comali ஸ்பெஷல் கனி செஞ்ச Gutti Vankaya Biryani தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நார்மலா நம்ம செய்யற வெஜிடபிள் சிக்கன் பிரியாணியை விட ரொம்ப டிஃபரண்டான சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க. ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்ம ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கு இங்க ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இதோட 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியா நறுக்குன கொத்தமல்லி ஒரு 1/4 கை அளவு சேர்த்துக்கிறேன். புதினா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கை அளவு புதினா சேர்த்துக்கோங்க. இந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த சாதத்துக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்க பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது நார்மல் அரிசியில கூட நீங்க செய்யலாம். பாஸ்மதியில செய்யும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்ப இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அரிசி வந்து ஒரு 70 to 80% வந்து வெந்து வரணும். ஃபுல்லா வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம தம் போட போறோம். அதனால ஒரு 70 to 80% வெந்தா போதும். இப்ப இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்க ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அரிசி வந்து ஒரு 80% கிட்ட நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்லா நீட்டா உதிரியா இருக்கு பாருங்க. இப்போ இதை தனியா ஸ்ட்ரெயின் பண்ணி ஆற வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம அந்த பிரியாணி கிரேவிக்கு தேவையானது ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரைட் ஆனியன் பண்ண போறோம். அந்த பிரியாணிக்கு மெயின் வந்து ஃப்ரைட் ஆனியன். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க அந்த பிரியாணிக்கு. கண்டிப்பா ஃப்ரைட் ஆனியன் இருக்கணும். அப்பதான் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஃப்ரைட் ஆனியன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயில ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வெறும் வெங்காயத்தை மட்டும் வேற ஒரு பவுல்ல நம்ம மாத்தி எடுத்து வச்சிடலாங்க. இதை எடுத்துட்டு நம்ம இதுக்கு தேவையான கத்திரிக்காய் ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா ரெடி பண்றதுக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கு இங்க ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானதுல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வறுத்து எடுக்க போறோம். கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, கடலை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேற ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிருங்க. ஆறுனது தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம். அதே கடாயில நம்ம எள்ளு வறுக்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறாங்க, வெள்ளை எள்ளு. இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேற ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம வறுத்து எடுத்து வச்ச கடலையை சேர்த்துக்கோங்க, நல்லா தோல் நீக்கிட்டு. இதோட வறுத்து எடுத்து வச்சிருந்த எள்ளையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதோட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த ஃப்ரைட் ஆனியன் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 3 to 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4 சின்ன துண்டு பட்டை, இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி விடாத நல்லா பேஸ்ட் ஆட்டம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே நீங்க சேர்க்க தேவையில்ல. பாருங்க, இப்ப நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா இந்த மாதிரி பவுடரா இருக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட ஈரநப்புல நல்லா கொஞ்சம் ஈரநப்பா இருக்கும். இதை வந்து வேற ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சாச்சு. இப்ப கத்திரிக்காய் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இங்க ஒரு பவுல்ல தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 கத்திரிக்காய் கிட்ட மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாவோ குட்டியாவோ இருக்காதுங்க. இந்த மாதிரி மீடியமா கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். காய் வந்து சொத்து எதுவுமே இல்லாத எடுத்துக்கோங்க. இதை வந்து 4ஆ கட் பண்ணி எடுத்துக்க போறோம். 2ஆ கட் பண்ணிட்டு கிராஸ்ல பிளஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப நல்லா நமக்கு உள்ள வந்து சொத்து ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு இதை வந்து தண்ணியில போட்டுருங்க. இதே போல எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியா ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை வந்து நம்ம வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் 4ஆ பிரிச்சு எடுத்துட்டு அதுக்கு நடுவுல நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்த ஸ்டஃபிங்கை நல்லா வச்சு பிரஸ் பண்ணி விட்டுருங்க.
அவ்வளவுதான். பாருங்க இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இதே போல எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்ப கத்திரிக்காயில ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இங்க கடாய் வச்சிருக்கேன். நம்ம ஃப்ரைட் ஆனியன் பண்ண அதே கடாயில அதே ஆயில் தான் வச்சிருக்கேன். அதுல எக்ஸ்ட்ரா ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஆயிலே குக் ஆகணும், நல்லா வெந்து வரணும். இதை வந்து ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் கிட்ட நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். இதை ஆயில் ஃபர்ஸ்ட் நல்லா சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு 5 ல இருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் இந்த கத்திரிக்காய் தான் நமக்கு இந்த பிரியாணிக்கு நல்ல ஃபிளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். இப்போ இங்கே ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் மட்டும் எண்ணெய் இல்லாமல் நல்லா கத்திரிக்காய் மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி வேற ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் வந்து மறுபடியும் நம்ம பிரியாணிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா உருகுனது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 செகண்ட் நல்லா வறுபடட்டும். நல்லா இடிச்சு எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்து இதையும் நல்லா ஒரு 20 செகண்ட் பச்சை வாசனை போற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவா வதங்குற அளவுக்கு நல்லா மூடி போட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் குழைவா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குற கேப்ல நம்ம தயிர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 200 ml அளவு 1 கிளாஸ் அளவு தயிர் எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவிக்கு அந்த தயிருக்கு தேவையான உப்பும் அதிலேயே சேர்த்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி க்ரீமியா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, அதையும் சேர்த்து விட்டு வெங்காயம் தக்காளியோட அந்த கத்திரிக்காயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி எடுத்து வச்சிருந்த தயிரை வந்து நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. எங்க போகுதுன்னே தெரியும். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு லெமன் புழிஞ்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலையையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதோட நல்லா பொடியா நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்க மசாலா வந்து சூப்பராக நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம தம் போட போறோம். நான் கிரேவி வேற பாத்திரத்தில் வந்து தம் போட போறேன். கிரேவியே இதில் நிறையா இருக்கு அப்படின்றதுனால நமக்கு ஒரே இதில் தம் போட முடியாது. அதனால நம்ம வேற பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ கிரேவி ஒரு சைடு இருக்கட்டும். இங்கே தம் போடுறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் கிரேவி ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். கிரேவியை சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சிருந்த ரைஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு லேயர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த ஃப்ரைடு ஆனியன் நல்லா தூவி விட்டுறலாம். அடுத்தது கிரேவி ஒரு லேயர் சேர்த்துட்டு அதுக்கு மேல வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 லேயரா போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல ரைஸ் வந்து டேஸ்டா இருக்கும். இதுக்கு மேல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த ஃப்ரைடு ஆனியன் தூவி விட்டுட்டு நெய்யும் வந்து 1 ல இருந்து 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இதை வந்து நம்ம தம் போட போகிறோம். அப்படியே வச்சோன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி கடாயை வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸ் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. நல்லா அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ இதை வந்து ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட குட்டி வெங்காய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் நல்லா வேணாலும் மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.